Question. Environmentalist eutrophication. What is eutrophication? When runoff from land containing nutrient reaches water bodies like lakes, ஏரியிலையோ அல்லது குளத்துலையோ நம்ம வீட்டிலையோ அல்லது தொழிற்சாலையிலையோ அல்லது வயல்வெளியிலையோ ரன் ஆஃப் வாட்டர்ஸ் வரக்கூடிய தண்ணி அந்த நியூட்ரியன்ட் என்ரிச்மெண்ட்டாக இருக்க தண்ணி இந்த லேக்கில் கலந்து அந்த லேக்கில் என்ன ஆகும்னா நிறைய வேண்டாத செடிகள்லாம் டென்ஸ் க்ரோத் ஆஃப் பிளான்ட் லைஃப் நிறைய வளர்ந்துடும். தீஸ் ஃபினோமினன் இஸ் கால் யூட்ரிஃபிகேஷன். சொல்லப்போனால் அது துந்து போன ஏரி அப்படின்னு தான் சொல்லலாம். நல்லா கருப்பு கலர்லாம் இருக்கும்னே நிறைய ஆகாய் தாமரைலாம் வளர்ந்து கச்சமச்சான்னு வளர்ந்து கிடக்கும். அதுதான் யூட்ரிஃபிகேஷன். 3 மார்க் 2 மார்க்கில் கேட்பாங்க. அடுத்த கொஸ்டின் என்ன கேட்பாங்க அப்படின்னா ஆல்கல் ப்ளூம். அதுக்கு முன்னாடியே கல்ச்சுரல் ஆக்சிலேட்டரி யூட்ரிஃபிகேஷன் இருக்குது. கல்ச்சுரல் ஆக்சிலேட்டரி யூட்ரிஃபிகேஷன்னா பொல்யூட்டன் ஃப்ரம் த ஆந்த்ரோபோஜெனிக் ஆக்டிவிட்டீஸ், நம்மளுடைய மனிதனால் உருவாக்கப்பட்ட ஆக்டிவிட்டினால் வரக்கூடிய எஃப்ளூயன்ஸ் கழிவுகள் ஃப்ரம் த இண்டஸ்ட்ரீஸ் தொழிற்சாலையும் வீட்லேருந்தும் ரேடியலி அக்சிலரேட் த ஏஜிங் ப்ராசஸ் ஆஃப் தி அப்போ அந்த குளத்தை ரொம்ப வயசான குளமாக ஆக்கிடும் இந்த கழிவுகள்லாம் கலந்து. தீஸ் ஃபினாமினன் இஸ் நோன் அஸ் கல்ச்சுரல் ஆக்சிலரேட்டட் யூட்ரிஃபிகேஷன் சொல்கிறாங்க. அடுத்து ஆர்டிஸ் ஆல்கல் ப்ளூம் கொடுத்துருக்காங்க. ஆல்கல் ப்ளூம் அப்படின்னா நியூட்ரியன் வேஸ்ட் வாட்டர் காசிங் எக்ஸசிவ் க்ரோத் ஆஃப் அல்கே. இந்த வேஸ்ட் வாட்டரில் நிறைய சத்து பொருட்கள்லாம் இருந்து நிறைய வேண்டாத செடிகளான இந்த ஆல்கை, பாசி, வாட்டர் ஹைசின், ஆகாய தாமரை இதெல்லாம் வளர்ந்து கண்ணாப்பினால் வளர்ந்துடும். அதை தான் நம்ம ஆல்கல் ப்ளூம்னு சொல்லுவோம். கேன் காஸ் கிளாக்கிங் த கேனல்ஸ், அது கால்வாய்களை வயல் தண்ணி வடிகால்லாம் அடைச்சிரும். ரிவர் அண்ட் லேக்ஸ் as well as displacing the native plants. அங்கே இருக்கக்கூடிய பிளான்ட்டெல்லாம் அழிச்சிட்டு இந்த கண்ணா பிளான் வேஸ்ட்டாக இருக்கக்கூடிய செடிகள்லாம் வளர்ந்துடும். இட் காசஸ் அன்சைன்ட்லி ஃபோம், அதனால் ஒரு மாதிரி நுரைச்சி போய் துர்நாற்றம் அடைவுள்ள குளமாக ஏரியாக இருக்கும். டிப்ரீஸ் த வாட்டர் டிசால்வ் ஆக்சிஜனும் குறைவாக இருக்கும். ஆல்கல் ப்ளூன்னு கேட்டாக்கா நீங்கள் இதுலேருந்து இது வரைக்கும் எழுதணும். யூட்ரிஃபிகேஷன் கேட்டாக்கா இந்த கொஸ்டின்ஸே எழுதுங்க. அது நியூட்ரியன்ட் ரீச்சஸ் இந்த வாட்டர் பாடிஸ், அதுதான் யூட்ரிஃபிகேஷன். தமிழில் சொல்லப்போனால் துந்து போன ஏரி.